வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நாவப்பழ வேட்டைக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். சாப்பிடலாம், பட் ஆனால் இதில் தான் நிறையா சுகர். இது எல்லாமே நேச்சுரலாக விளையாடுறது தான். இவ்வளோ பிரிச்சுட்ருங்க. ஃப்ரெஷ்ஷாக நாவப்பழம் பறிச்சிட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ தூரம் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம். இப்போ நாவப்பழமே கிடைக்கல. இப்போ தான் ஒரு 4-5 பழமே கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட முடியுது. எங்கன்னா போயிருக்கலாம். இங்கே பாரு, அங்கே இருக்குது மரத்தில் நாவப்பழம் நிறையா இருக்குது. இருந்தாலும் மரத்து மேலே ஏறணும் போல. அது வந்து மதிய நேரத்தில் ஏறது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறாமல் கீழே இருக்க மட்டும். மணி வேறு 12 ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் 12 மணிக்கு மேலே பேய் வரும். ஒன்றுமே இல்லை, யாரும் பயப்படாதீங்க. அப்போ இவர் சட்டக்குள்ள ஏறிடுச்சு எனக்கு ஒரு சீக்கிரம். பாருங்க, அந்த கிளையில எவ்வளோ பழங்கின காய் தொங்குது பார்த்தீங்களா? ஆனால் பழம் தான் கிடைக்க மாட்டேங்குது அதிகமாக. அப்படியே பாருங்க, அங்கே பாருங்க ஃபுல்லாக ஐயோ கொத்து கொத்தா இருக்கு. ஆனால் பழம் தான் கிடைக்க மாட்டேது. ஐபோன் 17 வீடியோ எடுத்து போகிறாங்க. ஏதோ கண்டுபிடிச்சான் பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து நிறைய காய் தான் இருக்கு. இங்கேயுமே பாருங்க, காய் இதெல்லாம் பழத்தை கண்டுபிடிச்சிருப்பான்னு பார்த்தா காயை கண்டுபிடிச்சு காட்டுறான். பரவாயில்ல, நீ எடுத்து இதுதான் 2 நாள் பழுத்து முடியடா. பின்னாடி என்ன பேர் அப்படி திராட்சை மாதிரி. ஐயோ, அப்படியே பறிச்சு சாப்பிட்ருமா? நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் இங்கே நான் வந்ததுக்கு ஒரு பழம் கண்டுபிடிச்சிட்டேன். வந்ததுக்கு ஒரு பழம் ஃபோன் பண்ணாரு, ஹலோ ஹலோன்னு போடுறாரு. அப்புறம் இந்த நாவ மரம் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஈச்ச மரம் பாருங்க. ஈச்ச மரம்னு சொல்ல முடியாது, இது இப்போ தான் செடியாக இருக்குது. இது பாருங்க, அப்படியே ஃபுல்லாக அந்த கரை ஃபுல்லாக அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வந்துருக்குமா என்னன்னு தெரியல. அப்படியே ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே நிறைய முளைச்சிருக்கு. இதுவுமே சீசன் அப்போ நல்ல பழம் இங்கே இருக்கும். சீசன் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஈச்ச மரம் நிறைய காய்க்கும். ஆனால் இப்போ இது அன்சீசனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்மர் டைம் இல்லையா, இது அன்சீசனாக தான் இருக்கும். காய் கூட இல்லை, காய் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈச்ச மரம் பாலைவனத்தில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் எதுவும் சீசன் இல்லை, அப்படியே செடி மட்டும் நிறையா இருக்குது. நாங்கள் போகிறோம், இங்கே மரத்துக்கு பஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்னால ஒரு ஆறு போதும். அந்த ஆறுடைய 2 கரையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த நாவ மரத்தை இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நல்லா பழமையான மரமாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம காலத்துக்காக இதை வச்சதே ரொம்ப பெருசு. இதை நம்ம வந்து அழியாத பார்த்துக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கரையெல்லாம் அரிஞ்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த நாவ மரத்தை வச்சு உருவாக்கியிருக்காங்க. அப்படியே மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மரம் அதோட அதிகமாக இருக்கும் போல. ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது, ரொம்ப தூரமான இல்லை. ஒரு அடிக்கு ஒரு மரம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லாரும் இருக்கிற இடத்துல மரம் நடுங்க, மரத்தை பார்த்துக்கோங்க, தண்ணி வருங்க, கரெக்டாக வராங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நிறைய நம்ம இருக்கிற மரத்தை வெட்ட ஆரம்பிச்சு தமிழ்நாட்டோட தேசிய மரம் அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நிறைய நெருங்க மரத்தை வளங்க. மரம் வளங்க. சேவ் ட்ரீஸ் சேவ் எர்த். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மரத்தடியில் பழம் தான் கிடைக்கலனாலும் அந்த நிழல்லையே அப்படியே போயிட்டு இருக்கோம். அது வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. வீட்டில் இருந்ததுக்கு இயற்கையை பார்த்தது ரொம்ப கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இன்னும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற பீப்புள் இந்த மாதிரி வாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். நல்ல ஒரு கோயிலுக்கோ இல்லை இந்த மாதிரி பிளேஸோ இந்த மாதிரிலாம் அடிக்கடி போயிட்டு வாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வீட்டிலே இருந்தால் ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் இன்னும் ஓவர்லோட் ஆகி பெஸ்ட் ஆகிடும். ஆமாம், அதான் கரெக்டு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரிலாம் வாங்க. பரவாயில்ல, பழமே கிடைக்கலாம்னு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போங்க, அடிக்கடி வெளியில் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஆனால் இன்றைக்கி பழம் பறிச்சுட்டு தான் போவோம். இன்னைக்கு கொஞ்சம் விலாக் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் எங்கள் கேங் தான் பார்த்தீங்கன்னா. ஆனால் கீழேயுமே நிறைய எறும்பு சுற்றுது. உங்கள் வேறு உங்கள் காலெல்லாம் ஃபுல்லாக எறும்பு ஏறிடுச்சிங்க. எறும்பு தொல்லை வேறு தாங்க முடியல கைஸ். நீங்கள் பாருங்கள், பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இன்னும் க்ளோஸ் ஆஃப் கொண்டு போடா, கேமரா மறைக்கணும்ல. அப்புறம் இந்த வீடியோ போகிற உங்களுக்காக நாவப்பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அப்புறம் யார் வீட்டில் நாவமரம் வளர்க்குறீங்க அதையும் சொல்லுங்கள். நம்ம நிறைய பேர் வீட்டில் நாவமரம் வளர்க்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. நானும் வளர்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாங்களா, இங்கே வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்தில் அந்த நம்ம கண்ணு கட்டுற தூரத்தில் அந்த நாவ மரம் வளர்க்கக்கூடாதுன்னு கேட்டால் பேய் வரும் அப்படின்லாம். பேய் வரும் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் சொன்னதாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி தானே ஆகணும். ஏன்னா அதெல்லாம் அவங்க சொல்லி வச்சுட்டு போனதை நம்ம பாரம்பரியமாக அதை நம்ம கடைபிடிச்சு. ஆனால் எத்தனை வீட்டு இல்லை வளர்க்குறீங்க, பேய் வருதா இல்லையான்னு சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வளர்க்குறோம். இது நிறையா இருக்குதா. ஒரு கீழே நிறைய பழம் விழுந்துக்கிறது. நாங்கள் வேறு வழி இல்லை, மரத்துலையும் கிடைக்கலையா, அப்படியே சேகரிக்க ஆரம்பிச்சிட்டோம் பழத்தை. அவசியம் நாள் பறித்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே பாருங்கள், நிறையா இருக்குது பழம். கீழே அவனை மட்டும் கொஞ்சம் அடிங்க மக்களாக. நீங்கள் இவர் தான் அந்த அன்வான்ட் கைஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னு தெரியாத குச்சை தூக்கிட்டு குரங்கு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறான். கடைசி வரல மரத்தில் ஏறி பெருக்க மாட்டான்றான். மரத்தில் பழமே இல்லை. சேம் மாடல் தான், ரெண்டுமே ஒரே கலர்.
விவோ எக்ஸ் ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விவோ X300 வந்துச்சு தானே? எக்ஸ்க்கு இப்போ அப்கமிங் மாடல். ஓ இப்போ புது மாடல் அது. எனக்கு சொல்ல கீழே இருப்பலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. மரத்தில் பறிக்கிறத விட கீழே இருந்து சாப்பிடும் நல்லா இருக்கு. அது ஏன்னா பழுத்து கீழே வந்துருக்கும் போல பார்த்தீங்கன்னா. எவ்வளோ வந்து உடைக்கணுமா அப்படி அப்படியே மரம்லாம் அப்படியே எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே கரை ஓரத்தில் அப்படியே சுற்றிலே மறந்தாங்க அப்படியே. நான் வீடியோ எடுக்கிறேன். எல்லா கேங்லையும் மழை பெய்யறதுக்கு ஒரு பார்த்தீங்களா? அது வந்தாங்க. ரொம்ப வரப்பு நல்லா ஒரு ஒரு இதாக இருந்தா ஒரு பாசிட்டிவோட எனர்ஜியா வருவோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையரா இருந்தா ஒரு மரத்துல ஏறி குரங்கு மாதிரி 2 ஆடான்னா பழமே இல்லாததுல ஒரு ஆள் சொல்ல வந்தேன். இது வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இங்க வாங்க. ஏமாற்றம் ஏமாற்றமும் இல்லை. ஆனால் மேலெல்லாம் பழம் இருக்கு. பட் இவன் ஏறினா நினைச்சா நாங்கள் இந்த ஒரு கூடையை ஃபில் பண்ணலாம். பட் அவன் வீட்டுக்கு போறேன். வீட்டில் வேற கொஞ்சம் கறி கஞ்சி ஆக்கிட்டாங்க. அதனால அந்த அவனுக்கு பசி எடுத்துருச்சு வேற. இப்போ வீட்டுக்கு போய் அவனு இருக்கிறான் வேற. போன வருஷம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டை கூட தண்ணிலாம் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் மழையில பாதிப்பு இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமும் இருக்கு. மழை இல்லை, பழம் இல்லை. மழையும் மழை தண்ணி இல்லை, பழமும் இல்லை, காயும் இல்லை. கீழே பாருங்க எவ்வளோ ஆனால் கொட்டி கிடக்கு. தினமும் அன்னைக்கு விழுவுறதுலாம் பாருங்க அப்படியே கொட்டி காஞ்சி போய் தான் கிடக்கும் போல. அதே ஃப்ரெஷ் பழம் ஒன்று இருக்கு. ஃப்ரெஷ் பழமும் இருக்கு. இதான் இங்கே பாருங்க. இங்கே பாருங்க இங்கெல்லாம் அப்படியே இருக்கு பழம். பாருங்க தட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதே ஒன்று. அவ்வளோதான். பழம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தேடி அப்படியே போனோம்னா கிடைக்கிது போல. இங்கே பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பழம்லாம். நன்றி. ஓகே. அவன் கடைசியில் நாங்கள் பிரித்து போடுற பழம் மட்டும் தான் சாப்பிட்றான். அவன் ஏறி பெருக்க மாட்டேன்றான். இப்போ தான் மேலே ஏறி பெருப்பேன். எங்களுக்கு ஒரு 2 பழம் கொடு உன் கையால். நாங்கள் தான் சாப்பிட்றோம். இவனோட குறி கற்குறி மாதிரி இருக்கு. இவனை முதல்ல இவன் கேங்கில் இருந்து இவனை விரட்டணும். முதல்ல அப்படியே ஃபன்னாக போவோங்க. அதெல்லாம் ஒன்று எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்படியே ஃபன்னாக அப்படியே 40 பர்சன்ட் அப்படியே ஃபன்னாக போயிட்டு இருக்கோம். அப்படியே நாங்கள் எல்லாம் பார்த்தோன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜிலலாம் ஒன்றாவே படிச்சோம். நாங்கள் எல்லாமே ஒரே பெஞ்சு, ஒரே டிபார்ட்மெண்ட்டு, எல்லாரும் ஒரே குட்டையில் பிறண்ட மாடு. ஜாலியாக அப்படியே காலேஜ்லாம் அப்படியே நினைவுகள் வந்து போகும் அப்பப்போ. இப்போ அவங்க வாழ்க்கை சூழ்நிலையால் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அப்பப்போ இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஒரு மீட்டப் மாதிரி பண்ணி ஜாலியாக இருங்க. அப்படியே நடந்து பாருங்க. ஒரு அணைக்கட்டுக்கு வந்திருக்கோம். இதில் தண்ணிலாம் வந்துச்சுன்னா அப்படியே தண்ணி தடுத்து அப்படியே அணையில் அழகாக எவ்வளோ பெரிய கல்லை எப்படி எடுத்து வந்துருக்காங்க பாருங்க. அப்படியே பாருங்க சூப்பராக அந்த கருங்கல் மாதிரியே இருக்குது. அதை வச்சே கட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்க. இதெல்லாம் தண்ணி தான் சுத்தமாக இல்லை இப்போ. பட் இருந்தாலும் அப்போ இவ்வளோ எல்லாம் ஃபுல்லாக கல் தான். பெரிய பெரிய கல் தான் இருந்துச்சு. அழகாக கீழே இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு கீழே கிட்டத்தட்ட 100 பழம் கிட்ட பெருசு சாப்பிடுவோம். இப்போ வந்து ஒரு பழம் தான் இருக்குது. இதுக்கே நாங்கள் 3 பேர் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பழத்துக்கு பார்த்தீங்கன்னா பழம் எல்லாம் மேலே இருக்குது. பட் ஆனால் உழுக்குனால உழுக மாட்டேங்குது. அதுதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனையே. ஒரு மேலே ஃபுல்லாக பழம் இருக்குது. எப்போ நீ ஏகாமரம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படியே பழம்லாம் விழுகுது. ஒரு மரத்துல பழம் பண்ணாடே கண்ணு போயிட்டே இருக்கிறது வேலையில. போன வாட்டி இதுக்கு முன்னாடியே முடிஞ்சுட்டு தானே? இல்லை போனோம். இன்னும் போனோம். இப்போ இன்னும் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கு. இந்த சின்ன மரத்தில் அதிலே ஏறிக்கிட்டு போயிருக்கேன். ஃபுல்லாக இரும்பு இருந்தா இதில் கூட போயிருக்கலாமா? அப்படியே பார்த்தீங்கன்னா முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். மரம் எங்கே வரைக்கும் இருக்கோ அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். பழம் நல்ல பழம். பட் அடித்தான் 1-2 விழுந்துச்சு. அதையும் அவனே பொறி சாப்பிட்ருவான். ஒரு பழம் கூட எங்களுக்கு தரமாட்டான். அவன் இந்த உரமா வந்துரு. அவன் கரெக்டாக பட்டல் நம்ம மேலே தான் வந்து அடிக்கும். விழுவு அது வெறும் கிளை மட்டும் உடைக்குது. அவன் இப்போ பாருங்க மறுபடியும் ட்ரை பண்ணுறான். எங்களை நோக்கி அது வரப்போகுது. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓகே. ஒரு பையன் இல்லை. எந்த பையனும் இல்லை. இப்போ இருங்க அந்த வந்துடுறேன். இருங்க. இவர் தூக்க எங்களுக்கு லைட்டாக பயமா இருக்கு. சரி பரவாயில்ல. பழம் இருக்கு. அதுதான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றான். அது கூட அடிக்க மாட்டோம். அடுத்து நிறைய கட்டுறோம் வேற. நாங்க
ஏய் நில்றா, அது என்னடா டேய் ஒவ்வொரு மரத்துக்கு போனா என்னடா டேய் ராகுல் இது பெரிய மரத்துலயே எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கு. இங்க பாருங்க. நில், நான் லைட்டா மேலே ஏறி பார்க்குறேன். வாட தண்ணி குடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் பிரேக் பார்த்தீங்கன்னா அப்போ தண்ணி குடிக்கிறோம். தண்ணி தாகடிக்குது. நாவப்பழம் சாப்பிட்டது இந்த மாதிரி காட்டுக்குள்ளலாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் காட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டே ஒரு போகும். பாட்டில்னா 2 பாட்டிலாக எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க. ஏன்னா கம்மியாக தான் இருந்துரும். நாக்கு வரட்டும், இங்கே தண்ணி எதுவும் கிடைக்காது. இல்லை வேறு எதுவும் இங்கே எது இருக்காது, ஷாப் கீப் ஏதாவது சாப்பிடு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போனால் சாப்பிடு. அதுக்குள்ளே நீங்கள் போனால் நீங்கள் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம மதிக்கவே மாட்டோம். இந்த தண்ணி எவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அலையும் போது தான் தெரியும். ஆனால் உங்கள் கையிலையும் இந்த மாதிரி இருப்பான். வந்ததுக்கு எதுக்கு வந்தானே தெரியாது, தனியாகவே இருப்பான். அவங்க முன்னிலேருந்து அதான் சொல்கிறாங்க பாருங்க, எதுக்கு தான் வந்தானே தெரில, ஃபோனே தான் பேசிகிட்டு இருக்கிறான், இல்லைன்னா எதே தூக்கி அடிச்சுட்டு கிடக்குறான். பார்ப்போம். இன்னைக்கு வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அப்படியே வந்தோம், ஆசைக்கு அப்படியே ஜாலியாக பசங்க மீட் பண்ணோமா, நாவப்பழம் கொஞ்சம் ஆசைக்கு சாப்பிட்டோமா, அப்படியே போனோமான்னு ஒரு ஹாப்பியோட போகலாம், அவ்வளோதான். ஆனால் கொஞ்சமேச்சு வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு 10 பழமேச்சு பறிச்சுட்டு போகலான்னு ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. அப்புறம் அவங்க கேட்பாங்க இல்லையா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அசிங்கமாக கேட்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, பழங்கடான்னு கேட்க மாட்டாங்க, 4 அசிங்கமாக கேட்பாங்க. அதுக்காகவே பறிச்சு ஆகணும். இப்போ நான் ஏற மாதிரி தெரில. ஒரு கவர் தாடா டே, அந்த மஞ்சள் கவர் தாடா டே, கீழே விழுந்துட்டு போகிறா தேடு. கவர் கேட்குறான்டா, கொஞ்சம் எடுத்து ஊற்றுறேன். இதுதான் விழுந்துச்சா? சக்ஸஸ்ஃபுல்லாக அடித்தான், கொஞ்சம் விழுந்துருச்சு. ஆக்சுவலாக பழம் கீழே எனக்கும் எடுத்து வைங்க. நான் வந்து பாருங்க, நம்ம வீட்டுக்காக பறிச்சிட்டு இருக்கிறேன். நல்ல பழம் போலையே. இது பெரிய பழம் மாட்டுக்குடா. ஏன் இப்போ மேலே ஏறி போயிடுறா டே. இப்போ கொஞ்சம் அடிக்கிறான், அப்படியே பாருங்க விழுது பழம். பெரிய பழமா? அடிச்சதுல விழுந்த பழம் அது. தூக்கி போடு. ஏய் விடுவாதுடா. தூக்கி போடு ஒன்று ஒன்றா தூக்கி நேரா. நேரா போடுறா. சரி விடு. ஏய் மேலே ஏறி போயிட்டா இல்லாட்டி விழுதுண்ணா. பழம்லாம் பாருங்க நிறைய வீடு, அப்படியே பொறுக்கி சாப்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என்ன மேலே ஏற்றிட்டு அவனுங்க அங்கே அடிச்சு போய் சாப்பிட்டுறானுங்க. அங்கே ஒரு அதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. கொஞ்சம் சின்ன மரமாக இருக்கா, அந்த கீழ்கிளையில் மட்டும் அப்படியே ஏறி கீழே கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கா, மட்டும் பறிக்க போகிறோம். ரொம்பலாம் மேலே போகல, அப்படியே கீழே மட்டும் ஏறி பறிச்சிட்டு இருக்கோம். ஆமாம், தயவுசெய்து யாரும் மரத்து மேலே ஏறாதீங்க. மரத்தில் எல்லாம் கொஞ்சம் ஏறது கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா நவம்பர் தான் காத்தடிக்கும், டக்குன்னு உடையக்கூடியது வேற, உடையாது. காஞ்சிகளெல்லாம் டக்குன்னு உடஞ்சிரும். கொஞ்சம் பாசு தான் இருக்கணும், சூதானமாக இருக்கும். நல்லா அப்படி பழம்லாம் ஃபுல்லாக நல்லா பழுத்துருக்கு பழம். எனக்கும் கொஞ்சம் வைங்க கைஸ், நானும் வருவேன். இந்த மரத்து பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவர் நிறையா இது மட்டும் கிடச்சிது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டோம். ஆனால் வேணுங்கிறவங்க நாங்கள் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் இந்த கவர் நிறையா கொஞ்சமாக அப்படி பறிச்சிருக்கோம். அதிகமாலாம் மேலாம் ஏறல, அப்படியே கீழே இருக்கிறத பொறுக்கணும், அப்படியே சேகரிச்சிட்டோம். அப்புறம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா அப்படியே காலியாகிடுச்சு. இதுக்கு மேலாம் இங்கே சர்வே பண்ண முடியாது, தண்ணி தக எடுக்க ஆரம்பிச்சதா, அப்படியே வெயிலும் வேறு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி கிளம்பலாம். அவர் தளபதி ஃபேன் அவர், அதனால கொஞ்சம் பண்ண தெரியாத பண்ணுறாப்புல. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விலோக் அப்படியே என் பண்ணலாம். தண்ணி தாங்க வேற ரொம்ப இதாக இருக்காங்காட்டியும் அவ்வளோதான். வந்தோம், அப்படியே பழத்தை பறித்தோம், அவ்வளோ ஜாலியாக அப்படியே வந்த வழியில தான் போகிறோம். இங்கே அங்கே எதனா மரம் இருந்தால் கொஞ்சமாக பறிச்சுட்டு போவோம். போகிற வழியில் ஏதாவது மரம் இருந்ததுன்னா வேணா பறிச்சுட்டு கொஞ்சமாக போவோம், அவ்வளோதான். மற்றபடி கிளம்பி ஆனால் வயிறு ஃபுல்லாக வச்சுப்போம். நாவப்பழம் ஃபுல்லாக சாப்பிட்டோம், வேணா பொறுக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இந்த வருஷம் நாவப்பழம் நம்மளுக்கு இவ்வளோதான். அடுத்த வருஷம் பொய் தெரியுது. அப்படியே கிளம்புறோங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக நிறைய பழம் இருந்தால் நிறையா ஊருக்காரங்க இங்கே வந்து பொறுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க விற்பனைக்காக வந்து நிறைய பேர் வந்து ஒழுக்கி பொறுப்பாங்க. அது வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து கட்டி போட்டுருப்பாங்க. வரது பிரச்சனை இல்லைங்க, வாங்க பறிச்சுட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் மரத்தோட கிளையை உடைக்காம நீங்கள் பறிச்சுட்டு போங்க. ஒரு சில கிளைகள் உடையும், பழத்தையாக நாம்பளாக உடையக்கூடாது, அதுவாக உடஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்க, பாய். அப்புறம் உங்களுக்கு நாவப்பழம்லாம் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ என்னைக்கு ரிலீஸ் ஆகும் தெரியல, நான் போடுறேன், நீங்கள் எல்லோரும் பாருங்கள். பாய்.